ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு அக்டோபர் 4 மகாநதி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து யமுனாவுக்கும் நிவினுக்காகவும் இவங்க சாரதா, கங்கா எல்லாருமா சேர்ந்து சாப்பாடு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப சாரதா வந்து கேட்குறாங்க, அவகிட்ட கேட்டியாடி அந்த பையன் சமாதானமா பேசிச்சா இல்லையான்னு அப்படின்னோடனே கங்கா என்ன சொல்றாங்கன்னா, பேசிச்சுன்னு தாம்மா சொன்னா அப்படின்னு. இப்போ நிவின் சாப்பிட உட்கார்றாரு. அப்ப சாப்பிட்டுட்டு இருக்கும்போது யமுனாவை பக்கத்துல வந்து உட்கார சொல்றாங்க. உடனே நிவின் வந்து எந்திரிச்சிடுறாரு. எந்திரிச்சு போனோடனே இப்போ யமுனா கிட்ட வந்து கங்கா கேட்குறாங்க, என்னடி அவர் சமாதானமா பேசினாருன்னு சொன்னா, அப்புறம் ஏண்டினோடனே, என்னம்மா அதுக்காண்டி இந்த மாதிரி இது பண்ணும்போது அவருக்கு அன்னீசியா ஃபீல் ஆகாதா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்றாங்க. சரின்னு சொல்லிட்டு இப்போ நிவின் என்ன சொல்றாருன்னா, நான் உடனே எங்க வீட்டுக்கு போயே ஆகணும். எனக்கு எங்க அம்மா அப்பாவை எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு தான் என் மண்டைக்குள்ள ஓடிட்டே இருக்குது. அதனால நான் கிளம்பியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்போ உடனே வீட்ல எல்லாரும் வந்து இன்னைக்கு ஒரு நாள் இருந்துட்டு போயேன்ப்பா, நாங்க அவளுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு அனுப்பணும்ல அப்படின்னு சாரதா எல்லாருமே சொல்றாங்க. ஆனா நிவின் வந்து இல்ல நான் வீட்டுக்கு போயே ஆகணும்னு ரொம்ப பிடிவாதமா சொல்றாரு. இப்போ என்ன ஆகுதுன்னா, சாரதா வந்து நிவின்க்கு இந்த மாரி பண்றாரே, என்ன பண்றது தெரியாம வீட்டுக்குள்ள உட்காந்து புலம்பிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்ப காவேரி வராங்க. அப்ப காவேரி கேட்குறாங்க, "என்ன ஆச்சு?" அப்படின்னு கேட்கும்போது, அவங்க சாரதா என்ன சொல்றாங்கன்னா, "நீங்க பாட்டுக்கு கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டீங்க. எனக்குன்னு கடமை இருக்குல்ல. பெத்தவங்கள ஏன் தான் இப்படி இது பண்றீங்களோ?" அப்படின்னு சொல்லும்போது, காவேரி அப்படியே யோசிச்சுட்டே நிக்கிறாங்க. "இருங்க வாரேன்னு" சொல்லிட்டு, நேரா போய் விஜய் கிட்ட போய் பெர்மிஷன் கேட்குறாங்க. இந்த மாரி என் நகையெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நான் வந்து யமுனாக்கு குடுத்துறவா? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ விஜய் என்ன சொல்றாருன்னா, அவளுக்கு நம்ம என்னலாம் பண்ணணும்னு உங்க அம்மா கிட்ட போய் ஒரு லிஸ்ட் வாங்கிட்டு வா. அவங்கள சாயந்தரம் வரைக்கும் வெயிட் பண்ண சொல்லு. நம்ம போய் எல்லாம் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னோனே, இப்ப காவேரி சொல்றாங்க, "இல்ல, இல்ல அதெல்லாம் வேண்டாம். எங்க அம்மா வந்து அதெல்லாம் ஏத்துக்க மாட்டாங்கன்னோனே." "யாரு உங்க அம்மாவா? நான் பேசிக்கிறேன்னோனே." "இல்லங்க எனக்கும் அதுல இஷ்டம் இல்ல. என் நகைய மட்டும் குடுக்க வந்து பெர்மிஷன் தாங்க." அப்படின்னோனே, ஃபர்ஸ்ட் விஜய் வந்து கட்டில்ல உட்காந்தே பேசிட்டு இருக்கிறாரு. காவேரி இந்த மாரி சொன்னோனே, அவர் எந்திரிச்சு பக்கத்துல வந்துட்டு, "என்ன?" அப்படிங்கிறாரு. அப்போ உடனே காவேரி என்ன சொல்றாங்கன்னா, "இந்த நகைக்குமே காசு நான் கொஞ்சம் கொஞ்சமா தந்துர்றேன்னோனே." இப்ப விஜய்க்கு அப்படியே கோவம் வருது. அப்ப உடனே காவேரி சொல்றாங்க, "நான் நகைய மட்டும் குடுக்க பெர்மிஷன் தாங்களேன்னோனே." இப்ப விஜய் என்ன சொல்றாருன்னா, "அது நான் உனக்கு கிஃப்ட்டா குடுத்தது தானே. அத நீ என்ன வேணா பண்ணிக்கலாம். எனக்கு ஒண்ணும் தெரியாதுன்னோனே." அத கொஞ்சம் சிரிச்சுட்டே சொல்லுங்களேன்னோனே, இப்படி ஹர்ட் ஆகுற மாரி பேசிட்டு, சுவிட்ச் போட்ட மாரி எப்பவுமே சிரிச்சுட்டே இருப்பாங்களான்னோனே, காவேரி உடனே சரி சாரி அப்படிங்கிறாங்க. "சரி நீ பெர்மிஷன் கேட்டது தான் எனக்கு கோவம் வந்துச்சு. மத்தபடி நகை குடுக்குறதுலலாம் எனக்கு எந்த இதுவும் இல்ல. நீ போய் குடுன்னோனே." இப்ப காவேரி அத எடுத்துட்டு எங்க வீட்டுக்கு வராங்க. அப்ப சாரதா என்ன சொல்றாங்கன்னா, "என்னால 2 இடத்துலயும் அசிங்கப்பட முடியாது. அதனால உன் நகைய நீயே வச்சுக்கோங்கிறாங்க." அப்புறமா பாட்டி வந்து, "இல்ல இருக்கட்டும் இப்போதைக்கு போட்டுன்னு" சொல்லிட்டு, இப்போ காவிரி வந்து அவங்க நகையெல்லாம் யமுனாக்கு போட்டு விடுறாங்க. இங்க என்ன ஆகுதுன்னா, நிவின் கிட்ட வந்து 10:30 தான் ஆச்சு. 11 மணிக்கு தான் முடியும். ஒரு 1/2 மணி நேரம் வெயிட் பண்ண சொல்றாங்க. அதுக்குள்ள கங்கா வந்து குமரன் கிட்ட போயிட்டு, "காவேரி வந்து நகையெல்லாம் குடுத்துட்டா. நம்ம எதனாச்சும் செய்யணும்ல" அப்படின்னோனே, இப்போ குமரன் என்ன கேட்குறாருன்னா, "உன் நகையெல்லாம் இருக்கான்னோனே, "எல்லாம் பேங்க்ல இருக்கு. ஒரு லிஸ்ட் எழுதி வச்சிருக்கீங்களா? அதில முதல்ல என் நகைய திருப்பி தரணும்னு எழுதி வைங்க. இப்ப அக்கவுண்ட்ல எவ்வளோ இருக்குன்னு" சொல்லி கேட்குறாங்க. அத போய் குமரன் போய் செக் பண்ண போறாரு. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க் யூ.